செம்மொழி, நீ புள்ளையெல்லாம் கூட்டிட்டு இந்த சாமானை எடுத்து முத கிளம்பிரு. சரி தமிழே. இதெல்லாம் போய் வைக்க நேரத்துல கரெக்டா வச்சிரு. அவ மீனாவும் மீனா குட்டின்னு வரக்கான்ல, வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து வரேன். அம்மா அத்தை கிளம்பிட்டாங்களா? இல்ல, அத்தை கிளம்பல. கிஷோர் போகும்போது கூட போறேனாங்க. ஆனந்தி விக்கி கூட வெளியில போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்னங்க என்னங்க? சொல்லு தமிழே. செம்மொழி கிளம்பிட்டா. அவளை நீங்க மண்டபத்துக்கு கூட்டிட்டு போங்க. நான் மீனா குட்டில வரல, அவங்கள கூட்டிட்டு வரேன். பாப்பா எங்க? அவ அத்தை கூட மண்டபத்துக்கு போயிட்டா. மத்த சின்னம்மைகள் போயிட்டாங்களா? மீனாவும் தமிழும் போயிருப்பாள்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கிளம்பிட்டு இருந்தா, அவளையும் அப்படி கூட்டிட்டு போயிடலாம். சரி வாங்க கிளம்புங்க. என்னம்மா எல்லாரும் கிளம்ப வேண்டியதானே? கிளம்ப வேண்டியதானே. ஏமா வரியில நான் கூட்டி போயிடுறேன். அவன் கிஷோரும் தேர்மொழியும் வரேனாங்க. அவங்க கூட வந்துட்டேன். நீ இந்த புள்ளையில கூட்டிட்டு செம்பவளியை கூட்டி கிளம்பு. சரிங்கம்மா. மீனாவும் மீனா குட்டி எங்க? வருவாங்க. ஏதோ வேலை சிம்மா போயிருப்பாள்வே. சரி. எங்கம்மா பிள்ளைகள் போயிருக்கால, இன்னும் ஆளை காணோம். நானும் காலையில இருந்து அவளை பார்க்கவே இல்லையே. காலையில பார்த்தது நினைக்கேன், இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் காணோம். வருவாங்க அத்தை. ஏதாவது வேலை விஷயமா போயிருப்பாங்களா இருக்கும். மீனா, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. புள்ள வந்தாச்சு. ஏமா காலையில இருந்து நீ எங்க போயிருந்த? உன்கிட்ட தானே கேட்காவ, எங்க போயிருந்த? நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லா நகையும் பேக்க எடுத்து வச்சிட்டேன். அந்த நகை கொஞ்சம் தேவைப்படுது, கொண்டா. இரு, பேக்ல தான் எடுத்து வச்சேன், எடுத்துட்டு வரேன். நாளைக்கு கல்யாணத்துக்கு போடணுமா என்ன? ஆமாடி, கட்டில போடணும்ல. ஏன்டி உனக்கு எது தேவைப்படுதா? ஆமா, அதான் கேட்டேன். சரி, எடுத்துட்டு போ. சரி, அந்த நகையை சீக்கிரம் எடுத்துட்டு வா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு எப்படியாவது சமாளிச்சுடுங்க. எல்லா நகையுமா வேணும்? அதுவே காணாது. நம்ம கம்பெனிக்குள்ள பத்திரம்லாம் இருக்கும், அதையும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. மீனா, என்னத்துக்கு திடீர்னு இவ்வளவு கேட்டுட்டு இருக்க? அத்தை, அவ கேட்டனா ஏதாவது காரணம் இருக்கும் அத்தை. ஆமாத்த, அவ எதுக்கு சும்மா கேட்க போறா? உங்க நட்பு நினைக்கும் போது வியப்பாதான் இருக்குது. சரி, என்ன ஏதனாலும் கேட்கலாம்ல? இல்லத்த, அவ ஏதாவது ஒண்ணு செய்யறேன் கேப்பா. என்னன்னா அவளுக்கு உரிமை இல்லையா என்ன? சரி, நீங்க கேட்க மாட்டீங்க, நான் கேக்குறேன். மீனா, அத்தை கேட்க போறவ. சொல்லுங்க மாமியாரே. திடீர்னு நகை பத்திரம்லாம் கேட்கியா, என்னத்துக்கு? இப்போ ஒன்றும் நமக்கு எதுவும் தேவையில்லையே. இல்ல மாமியாரே, நான் அரசியல்ல நிக்க. அதுக்கு எனக்கு தேவைப்படுது. அரசியல் நிக்கியா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நான் இல்ல, எனக்கு பதிலே இன்னொருத்தர நான் நிப்பாட்டி இருக்கேன். ஆனா அதுக்கு நான் தான் செலவு பண்ணி ஆகணும். அதான் நகையும் சொத்து பத்திரத்தையும் கேட்டேன். மீனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதனால தெளிவா சொல்லு. எதுக்கு நமக்கு அரசியல்? என்ன வேண்டாத வேலை இதெல்லாம்? ஐயோ மாமியாரே, நிரந்தரமா நான் அரசியல் இருக்கல. அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இப்போ தேவைப்படுது. அரசியல்ல நிக்க போறியா? அரசியலா? நீ இதுல மட்டும் தான் கை வைக்காம இருந்த, அதுலயும் கை வச்சிட்டியா என்ன? சரி, நகைய பத்திரத்துல எடுத்துட்டு வாங்க, எனக்கு நேரம் ஆகுது. இரு, எடுத்துட்டு வரேன். தமிழே, மாமியாரே, அவ எடுத்துட்டு வரட்டும், எனக்கு நேரம் ஆகுது. மீனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு எல்லாம் புரியுது மாமியாரே. ஆமா, அந்த நல்ல சிவரை நான் ஜெயிக்கணும். உங்க தங்கச்சி புருஷனை நான் ஜெயிக்கணும். அதுக்கு எனக்கு இதுதான் வழி. அதான் அவன் வழியிலே போய் அவனை அடிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். இதை தவிர அவனை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. சபாசிட்டி, தேங்க்யூ. மீனா, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? இங்க பாரு, பொய்யும் பொருட்டும் அவனுக்கு வரும், உனக்கு வருமா? நான் நேர்மையா அரசியல் பண்ண போறேன் மாமியாரே. அதான் ஒரு நல்ல பையனை நான் நிப்பாட்டி இருக்கேன். இளைய தலைமுறையை நான் நிப்பாட்டி இருக்கேன். அவன் செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீனா, அந்த டாடியை நான் நிப்பாட்டி இருக்கேன். யார் அந்த பையன்? கேள்விப்பட்ட மாதிரி இல்ல. இல்ல மாமியாரே, அவரை உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்டு கூட அடிக்கடி வருவாரே. யாரு? தாவிதையன் ஒருத்தர் வருவாரே. எந்த தவித சொல்லிக்கிட்டு இருக்கா இவா? எனக்கு தெரியலடி. நான் கூட்டிட்டு வரேன், பாருங்க. முன்னால எம்எல்ஏ வந்தாரா? அவரேதான். அவர் மோனே தான், லாஸ்ட் பையன். நான் உனக்கு டீச்சரா இருந்தேன். நீ டீச்சரா இருந்தியா? எப்பன்டி? ஒன்ஸ் அப்பான் எ டைம். அந்த நல்ல சின்னத்தை ஒரு சின்ன பையனை நிப்பாட்டி இருக்க, எப்படி ஜெயிக்க முடியும்? அதெல்லாம் ஜெயிச்சிர மாமியாரே. என்ன நம்புதலா இல்லையா? நம்புறேன், ஆனா அந்த நல்ல சிவன் அதிலே இருந்து பழுத்தவன். நீ இப்பதான் ஆரம்பிச்சிருக்க, எப்படி? ஆரம்பம் அற்பமா தான் மாமியாரே இருக்கும், முடிவே சூப்பரா இருக்கும். ஜெயிப்பேன் மாமியாரே. அந்த நல்ல சிவனை நான் ஜெயிப்பேன். உன்னை நம்பியிருக்கானே, அவன் யாருட்டி? அதான் டேனியலே. நான் கூட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்குலாம். நீ தான் நிறைய பேரை கூட்டிட்டு வருவிய, எனக்கு ஞாபகம் இல்ல. நான் அந்த பையனை பார்க்கட்ட மாட்டி? பார்க்கலாம். நாளைக்கு தான் நாமினேஷன் பண்ண போறோம். அப்போ கல்யாணம்? அதான் கல்யாணத்து நடத்துக்கு நீங்களா இருக்கீங்களே. நீ இல்லாமலா? இல்ல மாமியாரே, எனக்கு ஏகப்பட்ட வேலை. நீங்க இங்க இருக்கலாம் பாத்துடுங்க.
எவ்வளவு தேவைப்படும்? அது கோடி ரூபாய் தேவைப்படும் மாமியாரே. கோடி ரூபாயா? ஆமா. என்னடி சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம நகை அவ்வளெல்லாம் வராது. எல்லா நகையும் சேர்த்தா ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வரும்க்கா. அக்கால் நகை சேர்ந்த மாதிரி பண்ணிருக்கிய. இசிட் மாமியாரே. ஆனா இப்ப 40 லட்சம் எடுக்க முடியாது. தேன்மொழிக்கு நாளைக்கு கல்யாணம், ஆனந்திக்கு கல்யாணத்தை வைக்கணும். 2 பேருக்கும் நகை தேவைப்படுமே. ஆதிராக்கார பிரச்சனை இல்ல, அவன் அப்பா கொஞ்சம் தனியா சேர்த்து வச்சிருக்கான். ஆனா இவங்க ரெண்டுக்கு நம்ம போட்டு தானே ஆகணும். ஏதாவது வேற எதுவும் வழி பண்ண முடியாதா? இடி நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். சரி ஆனந்திக்கு கூட பிரச்சனை இல்ல, 2 மாசம் கழிச்சு தான் வைக்கணும். அதுக்குள்ள நகை ஏதாவது பண்ணிடலாம். ஆனா தேன்மொழிக்கு நாளைக்கு போட்டே ஆகணுமே. அவளுக்கு ஒரு 10-15 பொண்ணு போதாது. சரி சமாளிச்சுக்கலாம். ஆனா இப்ப எப்படி அவ்வளவு பணத்தை பரட்ட முடியும்? அதான் தமிழ் என் பேர்ல நிறைய ப்ராப்பர்ட்டி எடுத்து வச்சிருக்காள, அந்த பத்திரமும் எடுத்துரு. நம்ம கம்பெனி பத்திரம் அதையும் வச்சிருவோம். மீனா ஏதோ ரிஸ்க் எடுக்க மாதிரி எனக்கு தோணுது. நான் பாத்துக்கிட்டேன் மாமியாரே, நான் சமாளிச்சிருவேன். ஆமாத்த, எப்படியா சமாளிச்சலாம். அதான் நமக்கு அங்க கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி கிடக்குல்ல, அதுதான் எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டோமே. கொஞ்சம் தானே டீ இருக்குது, இருக்கதெல்லாம் போட்டு எடுத்துருவோம். பயப்படாம சொல்லிக்கிட்டு இருக்க டீ. நாளைக்கு பிள்ளைகள் படிப்பு செலவு கூட இல்லாம போயிடக்கூடாது. அப்போ 2-3 ப்ராப்பர்ட்டி மட்டும் படிப்புக்குன்னு விட்டுருவா, மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. எனக்கு என்னமோ இப்ப பெரிய ரிஸ்க் எடுக்க மாதிரி தோணுதே. பயப்படாதீங்க மாமியாரே, நான் பாத்துக்கிட்டேன். சரி இதுக்கும் மாமா கிட்டே என்ன கேட்டு பாரு. மாமா கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்த மாதிரி இருந்தது. மாமனார் எடுத்தது ஃபுல்லா ட்ரஸ்ட் பேர்ல, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் கொஞ்சம் கிஷோரு, மதனு, தினேஷ், குமார் பேர்ல எடுத்திருக்காங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது இல்ல. கேட்டு பாரு, தருவாங்க. எப்படி தராம இருப்பாங்க? குமார் கிட்ட இருந்து நான் வாங்கிடுவேன். மதனு கிட்ட இருந்து நான் வாங்கிடுவேன் டீ. சரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. கிஷோரும் தந்துவான், அவனும் ஒன்னும் சொல்ல மாட்டான். மிச்சம் இருக்கிறது சதிச்சு பயம் இல்ல, அதான் கொஞ்சம் திணறும். சரி நான் பாத்துக்கிட்டேன். டீ அப்புறம் பிள்ளைகளுக்குன்னு செஞ்ச நகை கொஞ்சம் இருக்குது, அதை வேணா கொண்டுட்டு வரட்டுமா? பிள்ளைங்களுக்குள்ளதா வேண்டாம், இருக்கட்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்த்து மதனு தினேஷ் எல்லாம் செஞ்சது ஒரு 50 பவுன் இருக்கும்னு நினைக்கிறேன். முடியாத பட்சத்துல எடுத்துக்கிடலாம். சரி டீ ஜெயிச்சிருவல்ல டீ? அதெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன். ஏதோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தோணுதே. ஆனா மீனா உன்னில கை வச்சா ஜெயிக்காம இருக்க மாட்டா, நிச்சயமா ஜெயிச்சிருவா. இருந்தாலும் அப்ப நீ நாளைக்கு கல்யாண வீட்டுக்கு வர மாட்டியா? இல்ல, நாளைக்கு தான் நாமினேஷன் பண்ண போறேன். நீங்க கிளம்பிட்டு அந்த பையன் வந்துருங்க. சரி அப்போ தேர்மொழிக்கு போய் வாழ்த்து சொல்லிட்டு வா போ. சரி, நான் கிஷோரின் தேர்மொழியும் பாத்துட்டு வரேன். சரி. எடி என்னடி நடக்குதுங்க? ஜெயிக்கணுக்கா, அந்த நல்ல சிவத்தை ஜெயிக்கணும். நம்ம மாமியாரே அவன் காலை விழுந்து மன்னிப்பு கேட்கற அளவுக்கு பண்ணுவானா. மாமியார் அவன் காலை பிடிச்சு கெஞ்சணுமா, அந்த அளவுக்கு சவால் விட்டுருக்காங்கக்கா. என்ன சொல்ற? அதுக்குதான் நம்ம சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம மாமியாரை யாரு காலையும் விழ வைக்க கூடாது. ஜெயிக்கணும், ஜெயிக்கணுக்கா. நாங்க ஜெயிப்போம், நம்பிக்கை இருக்குது. நிச்சயமா மீனா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார், நம்ம சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல, மீனாவை ஜெயிக்க வைக்கணும். என்ன போனாலும் பரவாயில்ல, மீனா ஜெயிக்கணும். ஜெயிப்பாக்கா, சத்தியமா மீனா ஜெயிப்பா. அவ ஒரு ஏ மாடல்ல இறங்கிருக்கா. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்குள்ள நகைலாம் என்கிட்ட தான் இருக்குது, அதை நான் எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. நகையெல்லாம் எடுத்துட்டு இல்ல வச்சுட்டு போனேன். கம்பெனி பத்திரம் என்ன இதுல தான் வச்சிருந்தேன். தமிழே, அங்க என்ன தேடிட்டு இருக்க? ஏங்க, இது நகை பாக்ஸ் வச்சிருந்தா எங்கங்க? நீ பாட்டுக்கு வச்சுட்டு போன, அது ஸ்லாப்ல தூக்கி வச்சிருக்கேன் பாரு. அப்படியா? ஏன் இப்பவே கொண்டுட்டு போற? நாளைக்கு மண்டபத்துக்கு கொண்டு போனா போதும், இப்ப வேண்டாம். கல்யாணத்துக்கு இல்லங்க, விக்கிறதுக்கு. விக்கிறதுக்கா? ஆமாங்க, மீனாக்கு தேவைப்படுதா, அதான் விக்கிறதுக்கு கேட்டா, அதான் எடுத்துட்டு இருக்கேன். ஏங்க, என் கம்பெனி பத்திரத்தை எங்க வச்சீங்க? அது எதுக்கு? அதான் அட வைக்கணுமா, அதான் அதையும் கேட்டா. இதுல தான் ஃபைல் பண்ணி வச்சிருந்தேன், அந்த இருக்குங்க, எடுத்துட்டு போறேன். கம்பெனி பத்திரத்தையா? ஆமாங்க, கம்பெனி பத்திரம். அதெல்லாம் கோடி கோடி மதிப்புல சொத்து, அதை எங்க எடுத்துட்டு போற? எவ்வளவு கோடியா இருந்தாலும் கொடுக்கறது என்னமா 50 லட்சம் 60 லட்சம் தானே கொடுப்பானுங்க. தமிழே, சொல்லுங்க, நேரம் இல்ல, அவ காத்துட்டு இருக்கா. என்ன எதுக்கு இவ்வளவு பணம்? மீனா சார்பில் ஒரு பையனை அவ தேர்தல நிப்பாட்டி இருக்கா, அது செலவு பண்ணதுக்கு தேவைப்படுதான். நாமினேஷன் பண்ணதுக்கே நாளைக்கு 40 லட்சம் வேணும் போலுக்கு, அதான் கேட்டுட்டு இருக்கா, அதான் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க, இன்னும் எடுத்து கிளம்புறேன். நாமினேஷன் பண்ணதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இவா? அப்ப நாளைக்கு கல்யாணத்துக்கு என்ன போடுவ? ஆமா இவங்க சதீஷ் தினேஷ் ஏன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே சுத்திட்டு அழுதுவ? என்னங்க? சொல்லு சம்பவல்லி. என்ன நீங்க மண்டபத்துக்கு போகலையா? கிளம்பிட்டே இருக்கேன். உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஏங்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு கிளம்புங்க. நீ கிளம்பு, நான் வாரேன். ஏங்க
அன்னைக்கு நீங்க சதீஷெல்லாம் போய் கொஞ்சம் நகை செஞ்சீங்கல்ல, ஆமா. அதை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டது என்ன? எதுக்கு பிள்ளைகளுக்கு போட்டதுக்கா? நாளைக்கு வரும்போது எடுத்து வரேனே. இல்ல போடுறதுக்கு இல்ல, விக்கிறதுக்கு. எதுக்கா? எதுக்கு? ஆமா தேவைப்படுதுங்க, அதான். அது பிள்ளைகளுக்கு போடுறதுக்கு வேண்டாமா? அது செஞ்சுக்கலாங்க, அது செய்யவா முடியாது? என்ன பிள்ளைகள் இப்பவுமே வளர்ந்துட்டாங்க, ஸ்கூலுக்கு தானே போய்கிட்டு இருக்காங்க. தாங்க அதெல்லாம் செஞ்சிடலாம். ஏதோ பிள்ளைங்களுக்குள்ளது சதீஷ் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தாரு. அது எதுக்கு உங்களுக்கு? மீனா அரசியல நிக்க நாளைக்கு நாமினேஷன் பண்ணணுமா, அதுக்கு 40 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா அதுக்குதான். எங்ககிட்ட இருக்க நகையெல்லாம் எப்படி வித்தாலும் 20-25க்கு மேல தேராது, அதுக்குதான். செம்மவள்ளி விளையாண்டுட்டு இருக்காத. சரி நான் மண்டபத்துக்கு கிளம்புறேன். ஏங்க விளையாடல, நான் சீரியஸா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சத்தியமா மீனா தேர்தல நிக்க போறா. விளையாடாத செம்மவள்ளி. மீனாக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி? முதல் அரசியலே நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். இங்க பாரு, அந்த மாதிரி சுத்தம் தலையிடவே கூடாது. ஏற்கனவே எங்க அப்பா நின்னுட்டு என்ன பத்திர பாடு காணாது. இப்ப நம்ம வீட்டுல வேலையா? உங்க அப்பனை தோக்கடிக்கிறதுக்கு தான் இவன் நிக்கிறா. கொடுங்க. எங்க அப்பா தோக்கடிக்குதுக்கா? ஏன் உங்க அப்பா ஜெயிக்க போறதா என்ன? சேச்சி இல்ல, எங்க அப்பா எதுக்கு எடுத்து நிக்காய்வா? எல்லாம் காரணம் இருக்கு. காரணம் சொல்லதான் தருவீங்களா? அப்படி காரணம் சொல்லிதான் நீங்க தரணும்னா எனக்கு அந்த நகையே வேண்டாம். நான் எப்படி வாங்கணுமோ வாங்கிக்கிடுவேன். சரிங்க, கேட்ட தப்பு தான், மன்னிச்சிருங்க. இல்ல அப்பலாம் இல்ல, ஈனா ஏதாவது செஞ்சா சரியா தான் இருக்கும். சரி சதீஷிட்டையும் தினேசிட்டையும் கேட்டுட்டு எடுத்துட்டு வரேன். அதை நான் கம்மியா தான் பணம் போட்டேன், அவங்க தான் நிறைய போட்டு எடுத்து வச்சாங்க. அவங்க கிட்ட கேட்டு வரேன். ஏன் கேட்ட தரமாட்டேன்னா சொல்லுவாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கங்க. சரி. அவ மீனா கை வைக்காத இடமே கிடையாது, அப்படிதானே? அவ கை வச்சு ஏதாவது தோந்திருக்காளா? இல்லல்ல, நம்பிக்கையில கொடுங்க. வட்டி மூலமா நாங்க திருப்பி தந்துருவோம். வட்டி மூலமா திருப்பி தந்துருவீங்களா? ஆமாங்க, கடன் அன்பை முறிக்கும், அதான் திருப்பி தந்துருவோம். பயப்படாம தாங்க. சரி இது போய் எடுத்துட்டு வரேன். சரிங்க. ஸ்டேஷன் முன்னாடி வண்டி நிப்பாடுறது யாரு? வண்டி எடுங்க, வண்டி எடுங்க. அங்க என்ன கூட்டம் போடுறீங்க? கிளம்பி போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. உங்களா சொல்லிடுங்க. வண்டி எடுங்க, வண்டி எடுங்க. குட் மார்னிங் சார். என்னாச்சு விக்கிக்கு? சேவமா நடந்துக்கிறான். என்கிட்ட கேட்கணுமா அந்த கிளி? எல்லாமே அவளுக்கு தான், எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லு. இங்க பாருங்க, இதுல ஜெயிப்பாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம சொத்தெல்லாம் போனதுதான் தெரியும்ல உங்களுக்கு. பாரு, அவளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவ எடுத்துட்டு போட்டோம். அதனால தானே நானும் முழு மனசா சம்மதிச்சிருக்கேன். ஆனா வீட்டுல இருக்க எல்லாரும் சம்மதிப்பாங்களாண்ணா? யாரு சம்மதிக்கணும்? அவ ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு சம்மதிச்சிட்டாங்க, இதுக்கு மேல யார் சம்மதிக்கணும்? நம்ம பிள்ளைகள் சம்மதிக்கணுமே. இவன் எப்பவுமே இழுப்பறியாதான் இருப்பானுவ. அதெல்லாம் இந்த பிள்ளைங்க சமாளிச்சிடும், நீ டென்ஷன் எடுக்காத. பாரு, சொத்து இழந்தாலும் நான் சம்பாத்தியம் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மீனாக்கு முன்னாடி எதுவுமே இல்ல, அவ ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அக்கா வா கஜேந்திரா. மீனா இதோ அரசியல நிக்க போறானா? இப்பதான் நியூஸ் வந்ததே. ஆமா, அவ அரசியல நிக்க போறா. அவனா அவளுக்கு பல்ல ஒரு பையனை நிப்பாட்டி இருக்கா. தெரியும், பார்த்தேன், ஸ்டேஷனுக்கு நியூஸ் வந்தது. ஆமா, நாளைக்கு தாக்கல் பண்றாளாம். இன்னைக்கு அவளை கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க சொல்லுங்க. என்ன சொல்ற? ஆமாக்கா, நாளைக்கு அவ தாக்கல் பண்ணதுக்கு அவ உசுரோட இருக்கணும். உசுருக்கு உழைச்சிருக்கானுவ. அதெல்லாம் என் பிள்ளைய எதுவும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லக்கா, நாளைக்கு தாக்கல் பண்ற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். ஏமா ஆதிரா, நீ எங்க வந்திருக்க? அப்பா, மீனத்த தேர்தல் நிக்க போறாங்களாமே, அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுமாமே, அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அத்தை, கங்க்ராச்சுலேஷன் அத்தை. தேங்க் யூ ஆதிரா. என்னது கையில? அத்தை, நீங்க தான் தேர்தல் நிக்க போறீங்களாமே, அதான் உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுமாமே, அதான் என்கிட்ட இருந்ததா உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆதிரா, அத்தை, அந்த விக்ரம ஜெயிக்கணும். நிச்சயமா எங்க அத்தை ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அத்தை, இந்தாங்க அத்தை, என் நகை, என் பேரோட சொத்து, கொஞ்சம் பணம் எல்லாமே இருக்குது. நீங்க தைரியமா நில்லுங்க அத்தை. இன்னும் தேவைன்னா எங்க அப்பா தருவாங்க. எப்பா குடுப்பீங்களாப்பா? குடுக்கேமா. ஓ சந்தோஷம் அம்மா, என் சந்தோஷம். என் மேல அவ்வளவு பாசமாடி உனக்கு. நீங்க எனக்கு அம்மா மாதிரி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் கொடுப்பேன். என்னங்க அத்தை, தைரியமா நில்லுங்க அத்தை. அத்தை ஜெயிச்சிருங்க அத்தை. இத்தனை பேர் அன்பு இருக்கும் போது நான் ஜெயிக்காம இருப்பேனா என்ன? நீங்க ஜெயிக்கணும் அத்தை. நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும். எங்க கிட்ட இருக்க அத்தனை சொத்து நாங்க தாரோம் அத்தை. நீங்க தைரியமா நில்லுங்க. உங்க பின்னாடி நாங்க நிக்கிறோம். தாத்தா, நீங்க நிப்பீங்கல்ல? பாட்டி, நீங்க நிப்பீங்கல்ல? அப்பா, நீங்க நிப்பீங்கல்லப்பா? கண்டிப்பா நிப்போம். எங்க மீனா பின்னாடி நாங்க எல்லாரும் இருப்போம். கண்டிப்பா நிப்போமா? கண்டிப்பா நிப்போ தங்கம். இந்தாங்க அத்தை, இந்தாங்க வச்சுக்கிடுங்க. சரிம்மா, உள்ள தமிழ் இருப்பா, அவகிட்ட கொடுத்துட்டு போ. சரிங்க அத்தை. அத்தை, அந்த பிரச்சாரத்துக்கு நானும் வரலாமா? வா. அந்த விக்ரம கிளின்னு கிளிக்கணும். என்ன இந்த வீட்டுக்கு வச்சு போட்டுனால எனக்கு போகவே மாட்டேங்குது மனசை விட்டு. அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அத்தை.
எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் பாருங்களேன் எப்படி பிரச்சாரத்துல பேசுறேன்னு. பாவம், என் பிள்ளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. நிச்சயமா மீனா ஜெயிக்கணும். ஏமா மீனா, இப்ப நான் சொல்றேன், எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லம்மா, நீ நில்லுமா. நம்ம சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நீ நிக்கிற. ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்பேன். அவன் நம்மளால தரக்குறவா பேசுனத கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஆனா ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சான் பாரு, அதை மட்டும் மன்னிக்கவே கூடாது. ஜெயிக்கணும், நிச்சயமா ஜெயிக்கணும்.